ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணீ நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் மாசி மாதம் 5ஆம் நாள். மாசி மாதம் பிறந்து இன்று 5வது நாள். 17/2/2025 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, இன்று சோம வாரம் என்கின்ற திங்கட்கிழமை. நாம் ஆலய வழிபாடுகள் செய்யக்கூடியவர்கள் அருகிலே உள்ள ஆலயங்களுக்காவது சென்று பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும். இது நமக்கு குலதெய்வங்கள், இஷ்ட தெய்வங்கள், பாரம்பரிய தெய்வங்கள் என்று நம்முடைய குலதெய்வம் ஊரிலே இருக்கிறது. 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது என்றால் போகக்கூடியவர்கள் முடிந்தவர்கள் கண்டிப்பாக இந்த வருடத்திலே 2 முறை அந்த குலதெய்வம் ஆலயங்களுக்கு செல்ல வேண்டுமா. 6 மாதங்களுக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக இந்த குலதெய்வம் ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும். இப்போ பொதுவாக வெளியூரிலே இருக்கிறார்கள், வெளிநாட்டிலே இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு சில வேளைகளிலே 6 மாதத்துக்கு ஒரு முறை போக முடியாவிட்டாலும் வருடத்திலே ஒரு முறையாவது அந்த குலதெய்வங்களை நாம் வழிபாடு செய்யவில்லையானால் நம்முடைய வீட்டிலே சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம் குறைந்து கொண்டே போகுமா. நம்முடைய வீட்டிலே ஒரு சிறப்பான மகிழ்வான நிகழ்வு நடைபெற வேண்டுமா இருந்தால் குலதெய்வத்தினுடைய ஆசி வேண்டும். வீட்டிலே ஒரு சுபகாரியங்கள் நாம் செய்கிறோம், ஒரு பிள்ளைக்கு திருமணம், கல்யாண பேச்சு எடுக்கிறோம், திருமணம் செய்து வைக்கப் போகிறோம் என்றால் குலதெய்வத்தை முதலிலே பிரார்த்தனை செய்து குலதெய்வத்துக்கு பொங்கல் வழிபாடு செய்த பின்புதான் திருமணத்தை நடத்த வேண்டும். ஒரு புதிய வீட்டை கட்டுகிறோம், புதுமனை புகுவிழா குடிபூரல் செய்ய போகிறோம் என்றால் முதலிலே குலதெய்வத்திடத்திலே சென்று அபிஷேகம் செய்து பாலினாலே இளநீரினாலே பல வகைகளினாலே அபிஷேகம் செய்து பொங்கல் வழிபாடு செய்து அதன் பின்புதான் வந்து குடிபூரல் செய்ய வேண்டும். இது பலரும் செய்ய தவறுவதனாலே அந்த வீட்டிலே மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தங்கள் குறைந்து கொண்டு போகும். இந்த குலதெய்வங்களை நாம் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய அப்பாவினுடைய அப்பா வழிபட்ட தெய்வம், பாரம்பரியமான தெய்வம், நம்முடைய தாத்தா காலத்திலே வழிபட்டார்கள். இப்போ சிலருக்கு குலதெய்வங்கள் பைரவராக இருக்கும், பலருக்கு குலதெய்வங்கள் அம்பாளாக இருக்கும், இன்னும் சிலர் குலதெய்வங்கள் விநாயகராக இருக்கும், ஏதோ ஒரு தெய்வங்கள். இப்போ கூடுதலாக இந்த குலதெய்வம் என்று வருகின்ற பொழுது அம்பாள், பைரவர் தான் கூடுதலாக உள்ள அன்பர்கள் இந்த குலதெய்வம் என்று போற்றுவது. முன்னைய காலத்திலே இந்த பைரவர் வழிபாடு எல்லா இடமும் சிறப்பாக இருந்து வந்தது. குலதெய்வமாக நம்முடைய பைரவர் என்று சொல்லிக்கொள்வார்கள். அம்பாள் அல்லது முருகன் அல்லது ஐயப்பன், ஏதோ ஒரு அந்த வழிபாட்டில் அவருடைய பரம்பரையாக வழிபாடு செய்து வருகின்ற தெய்வங்கள் குலதெய்வம். இஷ்ட தெய்வங்கள் என்பது நமக்கு விருப்பமானது. இப்போ எங்கள் அப்பாவுடைய பரம்பரை, அம்மாவனுடைய பரம்பரை என்று தாத்தா வழி, பேரன் வழி, பூட்டன் வழி, முப்பாட்டன் வழி என்று நாங்கள் பரம்பரையாக ஒரு தெய்வ வழிபாடு இருந்தாலும் நமக்கு விருப்பமானது. இப்போ நமக்கு முருகனில் விருப்பம், நமக்கு ஐயப்பனிலே விருப்பம், நமக்கு பிள்ளையாரிலே விருப்பம் என்று ஒரு இஷ்ட தெய்வங்கள், அது நமக்கு பிரியமான இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செய்ய வேண்டும். இந்த குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியமானது. குலதெய்வத்தினுடைய அன்பும் அருளும் ஆசியும் பூரணமாக நமக்கு கிடைக்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் வீட்டிலே நடக்குமா.
எந்த கஷ்டங்கள், எந்த துன்பங்கள், எந்த நோய் நொடிகளும் வராதாம். இந்த குலதெய்வங்களை மறந்து விட்டால் நோய் நொடிகள் ஏதோ ஒரு வகையிலே வந்து சேரும், கஷ்டங்கள் வந்து சேரும், துன்பங்கள் வந்து சேரும். நாம் எதை எடுத்தாலும் அது நிறைவு பெறாமல் விடும். இதற்கு காரணம் குலதெய்வங்களுடைய அந்த அருள் இல்லாவிட்டால். எனவே இந்த குலதெய்வ வழிபாட்டை வருடத்திலே 2 முறையாவது, 6 மாதத்துக்கு ஒரு முறை செய்ய வேண்டும். முடியாதவர்கள் வருடத்திலே ஒரு முறையாவது உங்களுடைய குலதெய்வங்கள் ஆலயங்களுக்கு சென்று பிரார்த்தனை செய்து பாருங்கள், பொங்கல் வழிபாடு செய்து பாருங்கள். உங்கள் இல்லத்திலே மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் பொங்கி வாழ்வில் எல்லா விதமான சிறப்புகளும் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழவும். நாளைய தினம் மாத்தளையம்பதியிலே கோவில் கொண்டு எழுந்தருளியிருக்கிற அன்னை ஸ்ரீ முத்துமாரி அம்பாளுடைய துவஜாரோகம் என்கின்ற மாசிமக மகோத்சவத்தினுடைய கொடியேற்று நிகழ்வு. அண்ட சராசரங்களையும் ஆளுகின்ற ஆதி பராசக்தியாகிய அன்னை ஸ்ரீ முத்துமாரி அம்பாள் இந்த மாத்தளை மாநகரிலே கோவில் கொண்டு எழுந்தருளி அழகான வானளாவிய கோபுரத்தோடு காட்சி கொடுக்கின்ற அம்பாளுடைய இந்த மாசி மகத்தை முன்னிட்டதாகிய மகோத்சவம் நாளைய தினம் கொடியேற்றத்தோடு ஆரம்பமாக இருக்கின்றது. முடிந்தவர்கள் அந்த உற்சவங்களிலே சென்று கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழவும். ஓம் தொலைக்காட்சி டான் தமிழொலி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களானி சந்து. சுபம்.